காசில இது இப்படிதான் நடக்கும், இது இப்படிதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கணக்கு போட்டு வச்சிருந்தேன். ஆனா சத்தியமா நானே நினைக்கலங்க அது அப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன நினைச்சேனோ அதே மாதிரி நடந்துருச்சு. நம்மளோட மனோஜ் சும்மா இல்லாம ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ரோகிணி அவர் வச்சிருக்க அந்த கம்பெனிக்கு கூப்பிட்டாரு. ரோகிணியும் அங்க போய் தங்கி இருந்தாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கசமுசா நடக்கிற மாதிரி காட்டினாங்க. அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், ஓகே ரோகிணிக்கு இது மூலமா ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் என்ன நினைச்சேனோ அதே மாதிரி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இவர் 5 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணிட்டு ரொம்ப திமிரா ரோகிணி கிட்ட, உனக்கு டைவர்ஸ் கொடுத்துறேன், நீ வந்து காசு வாங்கிட்டு போயிடு, இந்த காசுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருந்தா, 5 லட்சம் ரூபாய் நான் ரெடி பண்ணிட்டேன், வந்து டைவர்ஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு திமிரா பேசிட்டு அப்புறம் போனை கட் பண்ணிட்டு, ஐயோ இனிமே நம்ம ரோகிணி இல்லாம எப்படி இருக்க போறோமோ அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறாரு. நான் உடனே உனக்கு கேட்கிற, கவலைப்படுறவர் எதுக்குங்க 2வது கல்யாணம் பண்ணணும்? சரி விடுங்க, இப்ப வாங்க டாபிக் உள்ள போலாம். சோ ரோகிணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடுல இனிமே மனோஜுக்கு நம்மளுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வருத்தப்பட்டுட்டே இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஜயாக்கு தான் ரொம்ப சந்தோஷம், இல்ல பார்லர்காரி எப்படியாவது விட்டு போயின்னு நம்ம பிள்ளைய அப்படின்னு நினைச்சு ரோகிணி போனை போட்டு, ஏ உன் காசு ரெடி ஆயிடுச்சு, வந்து வாங்கி போடி அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் கொடுத்துட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேசுறாங்க. அதோட வந்து ரோகிணி அந்த வக்கீல்காரங்க எல்லாருமே வராங்க. எல்லாருமே குடும்பத்தோட உட்காந்துட்டு, விஜயா வந்து காசுக்காக தானே இவ்வளவு பண்ணிட்டு இருந்தா, அந்த காசு எடுத்துட்டு என் பிள்ளைக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு நீ கிளம்பினே ரெடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மனோஜ் அங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு தான் ரோகிணி பெரிய மனசே இல்ல, 2வது கல்யாணமா அவர் பண்ணி தொலைச்சிட்டாரு. இதுல என்ன ஒரு ட்விஸ்ட்னா, ரோகிணி கிட்ட சொல்லிட்டே இருக்கும்போது ரோகிணி இனிமே முழுக்க மனோஜுக்கு ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுன்னு ஓரமா போய் நிக்கிறாங்க. எப்படி சைன் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா டக்குனு மயக்கச்சு விழுந்துறாங்க. டாக்டர் வந்து பாத்துட்டு என்ன சொல்றாங்க, இவங்க மாசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கே ட்விஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா இது ரோகிணிக்கே பெரிய ட்விஸ்டா இருக்கும் போல. ஃபைனலா இப்போ மனோஜ்னால ரோகிணி பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க. இது தெரியாம நம்ம மனோஜ் பையப்பல படிச்ச முட்டாள் இருக்காருல்ல, அவர் வந்து 2வது கல்யாணமும் பண்ணிட்டாரு பணத்துக்காக. இந்த கதை எப்படி போகும், எப்படி போய் முடிய போகுதுன்னு சத்தியமா தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எப்படி போய் முடிஞ்சாலுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜயாக்கு சரியான தரமான பதிலடி தான் இது. ஏன்னா முத்துவை முன்னாடி அவ்வளவு கேவலமா பேசுறாங்க. அவங்களுக்கு இதெல்லாம் தேவைதான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றது. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி மோர் அப்டேட்ஸ் கண்டிப்பா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.